தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் அசோக் குமார் கலைவாணியுடைய படைப்புல சுதர்சன் கோவிந்துடைய நடிப்புல ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய நீ ஃபார் எவர் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போறோம். இந்த விமர்சனம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் புதுசா நீங்க நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சின்னதாக ஒரு லைக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அண்ட் சேம் டைம் இந்த விமர்சனத்தை பார்த்து முடிச்சோன்னே எந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. சேம் டைம் இந்த நிகழ்ச்சியின் மேலான கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லவும் மறந்துடாதீங்க. நீ ஃபார் எவர் இந்த படத்தோட கதை அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரொம்ப சிம்பிளுங்க. சினிமாவில் இயக்குனராக ஆசைப்படும் கதாநாயகி காதல் அப்படின்னால என்னன்னு பார்த்துருக்காம அவங்க காதல் படம் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க ஏறி இறங்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாமே நீங்கள் காதல் படம் எடுக்கணும்னா கண்டிப்பாக காதலிச்சிருக்கணும், அப்போ தான் அதுக்குண்டான ரியலிஸ்டிக்கை உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. இவங்களுக்கு இப்போ தன்னுடைய சினிமா பயணத்தை தொடர அவங்களுக்கு ஒரு காதல் தேவைப்படுது. இன்னொரு பக்கம் கதாநாயகன் காதல் அப்படின்னாலே சின்ன வயசுல என்னன்னு பார்க்காத கதாநாயகன் காதலுக்காகவே ஒரு ஆப்பை டெவலப் பண்றாரு. அந்த ஆப்போட பேர் தான் நீ ஃபார் எவர். ஸோ இந்த ஆப்பை டெவலப் பண்ணும்போது அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லவ்ஸ் ரிலேட்டடான ஒரு ஆப்பை டெவலப் பண்ணா கண்டிப்பா நீ லவ் பண்ணியிருக்கணும், லவ்வே பண்ணாத நீ எப்படி இப்படி ஒரு ஆப்பை டெவலப் பண்ற, அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பை அவர் டெவலப் பண்றாரு. ஸோ அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸை அவர் சால்வ் பண்ணி அவர் சக்ஸஸ் ஆக ஸோ அவருக்கும் ஒரு காதல் தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் கதாநாயகன் மீட் பண்ணி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க காதல் எங்கே போய் முடியுது, கிட்டத்தட்ட நாடக காதல் மாதிரி தான். அது நல்லபடி நிஜ காதலா மாறுதா இல்லை அப்படியே அத்துக்கிட்டு போயிடுதா அப்படிங்கிறத இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஒரு மினிமலான ப்ரொடக்ஷன் தான். கிட்டத்தட்ட பெரிய முகமரியா நடிகர்கள் யாரும் இல்லைனாலுமே சுதர்சன் கோவிந்த் அவருக்கு இது வந்து டெபியூ மூவி. பட் அப்படி டெபியூ மூவியில் தான் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு இந்த படத்தில் எங்கேயுமே இல்லை. அந்த அளவுக்கு நிறைய விஷயத்த நல்லாவே பண்ணியிருக்காரு. எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு சீனில் அவர் பேசக்கூடிய டைலாக்கு ஏற்ற மாதிரி அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. புதுமுக நடிகர் அப்படிங்கிறது நமக்கு எந்த இடத்துலையுமே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் சேம் டைம் கதாநாயகி அர்ச்சனா ரவி அவங்க இதுக்கு முன்னாடி பல படங்கள் நடிச்சிருக்காங்க. பட் இந்த படத்துலையும் அவங்களோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை ஏற்கனவே பார்த்திபன் எடுத்திருந்தாரு. அது என்ன படம் அப்படிங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன். இப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் கதாநாயகி வந்து அனாத ஆசிரமத்தில் வளர்ந்தவங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அன்பு கிடைக்கிறது பெரிய விஷயம், வேறொரு ஆணோட காதல் கிடைக்கிறது சாதாரண விஷயமா, அதனால் அவங்க காதல் அப்படின்னாலே என்னன்னு பார்த்துருக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கதாநாயகன் சைடு எடுத்துக்கிட்டோம்னா கதாநாயகனோட அம்மா சின்ன வயசுலேயே தாத்தாவை எதிர்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கணவர் வீட்டிலேருந்து கோவிச்சுக்கிட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது கதாநாயகனோட தாத்தா ஒரு கண்டிஷன் பண்ணுறாரு. அது என்னன்னா, இனிமேட்டு உனக்கோ உன் பையனுக்கோ காதல் அப்படின்னால என்னன்னு தெரியக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு தான் நீங்கள் வளர்க்கணும்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை போட்டு கதாநாயகனை வளர்க்குறாங்க. ஸோ இதனால் கதாநாயகனுக்கும் காதல் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் போயிடுது. ஸோ காதல் அறியாத ரெண்டு பேர் காதலிக்கும் போது என்ன மாதிரியான விஷயங்களை ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபீல் குட் மினிமலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். படத்தை பொறுத்த மாட்டலாம் பின்னணி இசை ஒரு ஆவரேஜாக இருந்தது. அதே மாதிரி எடிட்டிங், கேமரா ஒர்க்கு அண்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு நல்ல டெக்னிக்கல் க்ரியூ இவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு பக்கம் ஒய்ஜி மகேந்திரன், இன்னொரு பக்கம் நிழல்கள் ரவி அண்டு டெபியூவாக இருந்தாலுமே சுதர்சன் கோவிந்த் அண்ட் அர்ச்சனா ரவி அவங்கள சுற்றி வரக்கூடிய சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2K அண்ட் ஜென்சி கிட்ஸை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்களும், அதே மாதிரி காதல் அப்படிங்கிறது இந்த ஆப்லேயோ இதுலேயோ வந்து கிடைக்கிறது கிடையாது. காதல் அப்படிங்கிறது உண்மையாக ஃபீல் பண்ணாதான் அதனோட அர்த்தம் புரியும். உண்மையான காதலுக்கும் ஆப்பில் கிடைக்கிற காதலுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறதையும் நல்லாவே இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படி இருந்தாலும் இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டோரி ரொம்ப ஃப்ளாட்டாக ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்ததுனால ரொம்ப ஒரு சிமிலரான ஒரு ஃபீல் இருந்தது. பட் அவங்கள முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தினுடைய குழு ஒரு ஃபீல் குட் லவ் மூவியை கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% நமக்கு ஓகேவாக இருந்தது. மற்றபடி படத்தை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருந்தது அப்படிங்கிற உங்களுக்கு மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.